அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஹோம்மேட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நல்லா சுண்ட காய்ச்சின பால் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நெய் சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கின நெய்யும் வீட்டில் செஞ்ச நெய்யும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதனால உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பார்க்கும்போது. இப்போது இது எல்லாத்தையும் ஜஸ்ட் கம்பைன் பண்ணால் போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அதே 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கேன். ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ளேவருக்காக இதில் 2 ட்ராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாஃப்ரான் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் அவைலபிளாக இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஜஸ்ட் ஒரு பாயில் வந்தாலே போதும். இதுக்கு கம்பி பதம்லாம் அவசியம் இல்லை. இப்போது ஒரு பாயில் வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்போ கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கையில் நெய் தடவிட்டு அந்த டோலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப், உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ரோல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா பால்ஸையும் பேட்சாக போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பு லைட்டாக வார்மாக இருக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துட வேண்டியது தான். இதே மாதிரி பேட்சாக நம்ம ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா சோக் ஆகும் சுகர் சிரப்பில். இப்போ
இப்போது 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ்! செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்மளோட குலாப் ஜாமுன்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோம்மேட் தாங்க எப்போவுமே பெஸ்ட்டு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்படியே கூட சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். எப்படி சர்வ் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.